வாங்க நம்ம சூப்பரான கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணி பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி கோவக்காய் பச்சை பண்ணியிருக்கேன், அதாவது தக்காளி வெங்காயம் போட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம செஃப் தாமு சார் சொன்ன ரெசிபி தான். நான் எப்படிடா இருக்குன்ற மாதிரி தான் யோசிச்சு தான் பண்ணேன். பட் உண்மைக்கும் சொல்கிறேன், செஃப்னா தெரியாதாங்க, நம்மலாம் என்னங்க சொல்கிறது, அவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும், சூப்பரான ரெசிபிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் இதுவும் கிடச்சிது. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்காக வேர்க்கடலை பொடி வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் வந்து வேர்க்கடலை கூட கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக. உளுந்து வந்து நான் நார்மலாக தனியாக ஏதாவது ஒரு ஏதோ களியோ இல்லை எதுவும் பண்ணியிருந்தாலும் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி எனக்கு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கொடுத்தா நான் அப்படி சாப்பிடுவேன். சரி, இது பவுடர் ஆட் பண்ணும்போது இனிமேல் டேஸ்ட்டியாக இருக்கும், நம்ம சாப்பிடலான்றனால அது சேர்த்துக்கிட்டேன். வறுத்து அதையும் உளுந்தும் வேர்க்கடலையும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறமா நம்ம பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு வழக்கம் போல் கடுகு, உளுந்து பருப்பு, அப்புறமா நம்ம சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அது நல்ல ஸ்மெல் கொடுக்கும், ப்ளஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால சீரகம் கொஞ்சம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 வத்தல் போட்டு கிள்ளி வச்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த காரம் போக காரம் தேவைன்னா அதுக்கப்புறமா நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சது பொரிஞ்சு வந்ததுமே நம்ம அங்கே பாருங்க, இந்த பொரியலுக்கு வந்து நம்ம கோவக்கான நீள் இல்லாமல் நறுக்குவோங்க. நான் பொதுவாக பச்சடிக்கு வந்து ரவுண்ட் ரவுண்டாக நறுக்குவேன். இது வந்து நான் நீள் இல்லாமல் நறுக்கி வச்சிருக்கேன். அந்த மாதிரி நீள் இல்லாமல் நறுக்கிட்டு நல்லா அதை பரட்டி விடுங்க. கோவக்காய் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அது கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் வேக விடுங்க. ஏன்னா அது சட்டன் வேகாத, அதோட தொளி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்காக அது வேகிற டைம்லேயே நம்ம வந்து தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள், அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா மல்லித்தூளும் சேர்த்துப்போம். நான் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, காரத்துக்கு வந்து 3 வத்தல் சேர்த்துப்போம் அந்த தாளிக்கும் பொழுது. இதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு அந்த காரம் பத்தான்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள், மல்லித்தூள் சொன்னாலே அதையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடுங்க. எல்லாத்துலேயுமே நல்லா பரண்டு வர மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு அந்த அளவுக்கு சுருண்டு வர அளவுக்கு நம்ம அதுக்கு டைம் கொடுக்கணும். ஆனால் அது வந்து அந்த கலரே மாறி வரும். அந்த அப்போ தான் நல்லா வெந்திருக்கு, அந்த மசாலா நல்லா இறங்கிட்டு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக காயப்பொடியும் கொஞ்சமாக மிளகு தூளும் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக நம்ம இறக்குற ஸ்டேஜ் கொஞ்சம் முன்னாடி வந்து அதாவது அதெல்லாம் வெந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பொடி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன்லேயே கொடுன்ற அவசியம் கூட இல்லை, ஏன்னா அந்த சுள்ளி அந்த பொடி வெந்துடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து தானே அது பவுடர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பவுடர் வந்து நீங்கள் போட்டதுமே அப்படி இறக்கிடலாம். ஏன்னா அது வந்து நல்லா அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெல் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் பொடி போடும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. இது வேறு லெவலில் இருந்துச்சுன்னா எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் இவ்வளோ டேஸ்ட்டியாக பண்ண முடியுமா, சுத்தமாக கசப்பு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கோவக்காய் வந்து கழுவும் போது நீங்கள் நறுக்கி கழுவும் போது நல்லா கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த கசப்பு தன்மை தெரியாது. இதுலேயும் அப்படி தானே சூப்பராக இருந்துச்சு. அந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவரோட சாப்பிடுவாங்க. அம்மாலாம் சும்மா சாப்பிட்டாங்க, நானும் சும்மா தான் சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க. அண்ட் கோவக்காய் பிபிக்கு அண்ட் சுகருக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் ரெசிபியில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதை மாதிரி பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.